செம்மையாக இருந்துச்சு. படம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. இது வந்து செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்த்தோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. எனக்கு கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம். செம்மையாக இருந்துச்சு. கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு அங்கிள். தேங்க்ஸ். நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு ஃபேமிலி ஓரியன்டில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நான் தினசரி நம்ம லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருதுன்றதை பற்றி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இளையராஜா மியூசிக் நல்லா இருக்குது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. பணம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்குது, அதனால் நம்ம எவ்வளோலாம் பாதிக்கிறோன்ற வச்சு தான் இருக்குது. இல்லை நல்லா இருக்குது. இன்னொன்னா எவ்வளோன்னா எடுக்கிறாங்க, அது இல்லை. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட் சாங்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. கருத்து சம்பாதிக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும் முதல்ல. மற்றபடி ஆசைப்படக்கூடாது. குடும்பத்தில் அம்மா அப்பா சொல்கிற பேச்சும் நம்ம கேட்டுக்கணும். குடும்பத்தோடு இருந்து கஷ்டங்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும். சந்தோஷமாக வாழணுங்கிறத சொல்கிறாரு. எப்படிங்க? நல்லா எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாருடைய கருத்தும் நல்லா இருக்குது. அவங்க சொல்கிற கருத்தும் நல்லா இருக்குது, நடிப்பும் நல்லா இருக்குது. ஹீரோயினி மற்ற அம்மா அப்பா அக்கா எல்லாருடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. இளையராஜா சார் எப்பவுமே நல்லா இருக்கும் பாட்டு கேட்க. இல்லை நல்லாவே இருக்குது கேட்கறது. தினசரி படம் பார்த்தேன். நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப மெசேஜ் தான். அதான் பணம் வட்டிக்கு போட்டு அலையிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். வட்டிக்கு போடாமல் இனிமேல் வந்து சம்பாதிக்கிறத வந்து குடும்பத்தை செலவு பண்ணிட்டு நல்லா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்ல படம். இளையராஜா மியூசிக்கும் அவர் பணியில் நல்லா இருக்குது. நல்லா அருமையாக பாட்டு நல்லா இருக்குது. ஹீரோலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஆமாம், ரொம்ப நாள் பொறுத்து நடிக்கிறாரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா கருத்து அது நல்லா இருக்காரு. போர் அடிக்கிறது ஒன்றும் கிடையாது. இதுதான் போயிட்டு இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லாம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய தினசரி மூவியை ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்தேன். நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக ஒரு ஹீரோயினாக அவங்க கூட உட்காந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆகிறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போது என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு see that. அது வந்து இன்றைக்கி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறைய வரணும். அப்புறம் சிலவங்களாம் எமோஷனல் ஆனாங்க. ஆனால் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லோரும் அந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்களாம் வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஆனால் I saw like one person, he started crying and then அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி ஏன் என்னாச்சு உங்களுக்கு இப்படி எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன சப்ஜெக்டில் அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணியெல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியல. எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டார். ஸோ நான் வந்து பேசாமல் இருந்தேன். I started seeing him, I started crying. எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலாக இம்பேக்ட் பண்ணுது அவரை அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலிமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதில் வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்லிவிட்டு அதை ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்கிறாரு இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும். ஏன்னா எனக்கு இப்படிலாம் பார்த்து எல்லோரும் திருந்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். பணத்துக்கு பின்னாடியே போகிறவங்களாம் அப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலி பாருங்கன்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே எனக்கு ஐ மூவ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைங்க, அவர் வந்து இஸ் வெரி பிஸி. அவர் மூணு மூவிஸில் இப்போது என்கேஜாக இருக்கார். ஹைதராபாத்தில் ஃபுல் ஷூட்டிங்கில் இருக்கார். தென் he is doing some business in Dubai. So he is always in Dubai. கேட்குறப்பெல்லாம் அவர் துபாயில் தான் இருக்கார். அவர் உண்மையாக துபாயில் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ நாங்கள் பார்த்து செக் பண்ண வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார். இப்போ நிறைய ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ எங்களுக்காக தனியாலாம் பண்ணிட்டு சன் இதில் கூட வந்து வணக்கம் தமிழில் போய் பண்ணார் எங்களுக்காக. அப்புறம் அன்றைக்கி இதுக்கு வந்து வரக்கு இஸ் ஆல்மோஸ்ட் ப்ரெஸ் இதுக்கு என்னென்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம் தமிழில் அன்றைக்கி ஹெல்டப் ஆகிட்டாராங்க, அதனால் வர முடியல. ஸோ நேற்று இயக்குனர் வந்து இதே இடத்துல படம் பார்த்துருக்காரு. அவர் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, மேடம் கிட்ட நாங்கள் பேசுறதில்ல அப்படின்ட்டு. அவர் வந்து ஏன்னா நாங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ப்ராஜெக்டில். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப மாசமாக.
ஏன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர்னால பண்ண முடியல, அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா எத்தனை நாள் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஹீரோயின் வந்து வேற மாத்தணும், நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால ஒரு அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டே வந்து நான் அவரை செலக்ட் பண்ணதுங்க. நான் ப்ரொடியூசராக வந்து நான் வந்து நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் பீப்புள் க்யூவில் நிற்கிறாங்க, என்கிட்ட கதை சொல்லிட்டு they want to do a மூவி. அப்படி இப்போ இருக்கப்போ நான் பிக் பண்ணுறவங்க தானே. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு டிரெக்டர் தான் அவர். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கதை சொன்னார், அந்த கதையில் எனக்கு பிடிச்சிருந்து எடுத்தோம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் எ பிஸி. அவருக்கு வந்து நடுவில் ஒர்க்கு வேலை வந்துச்சு, இந்த காலத்தில் பெஸ்ட் ஆஃபராக வந்துருச்சுனால அவர் போயிட்டார் பிகாஸ் ஆஃப் மணி. அது எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நான் முடிச்சாகணும். ஒருத்தவங்க யாரையுமே நம்பி லைஃப் இல்லையே, ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படியே போயிட்டே இருக்கிறது தானே லைஃபு. ஸோ அதனால் அவர் முடிச்சுட்டு நான் வேறு ஒரு டிரெக்டர் வச்சு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். தட் ப்ராஜெக்ட் இன்னும் நல்லாவே முடிஞ்சிருக்கு. புரியலைங்க. யார் கேட்டா? அவர் கேட்டாரு, நீங்க கேட்டீங்களா? இல்லை, அவர் வச்சுருந்தாரு. அது வந்து ஆக்சுவலாக இந்த மூவியே வந்து ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஹாஃபில் வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சென்ட்ரிக்காக மாற்றிட்டோம். ஸோ அது வந்து ஸ்ரீகாந்த் அவர் பண்ணோன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாரும் கூட சொல்லிடுறாங்க கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போகிறேன்னு. ஐம் நாட் ஒரிட் அபவுட் தட். லைக் என்னோட நெக்ஸ்ட் மூவியில் ஆக்ஷன் மூவி நான் தான் ஃபுல்லாக பண்ணுறேன், அது ஒன்றும் இது இல்லை. ஸோ இந்த மூவியில் வந்து ஐ கேவ் ஸ்பேஸ் டு த ஹீரோ டு ஒர்க். அதுதான். யார் கூட? இல்லை, அது வந்து நாங்கள் பேசினப்போ தான் தெரியும். அது எங்களுக்கு யாருக்குமே சண்டை இல்லைங்க. இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்மளாம் எப்படிங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிக் டீல்.